தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. சென்னை சென்ட்ரல் அருகே பெரியமேடு சாலையில் தனியார் லாட்ஜ் உள்ளது. சலீம் மேலாளராக உள்ளார். கடந்த 1ஆம் தேதி இரவில் லாட்ஜ் ரிசப்ஷனில் ஷோஃபாவில் படுத்து தூங்கினார். அருகில் உள்ள மேஜையில் தனது 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆப்பிள் செல்போனை சார்ஜ் போட்டிருந்தார். அதிகாலை 4 மணிக்கு லாட்ஜுக்குள் மர்ம ஆசாமி நுழைந்தான். சார்ஜில் இருந்த 2 செல்போன்களை அபை செய்தார். அதிகாலை 5 மணிக்கு விழித்த மேலாளர் சலீம் செல்போன்களை காணாததை கண்டு பதறினார். சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை பார்த்தபோது மர்ம நபர் திருடிச் சென்றது தெரிந்தது. உடனடியாக பெரியமேடு போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளித்தார். ஐபிஎல் மேட்ச் நடக்குது, இப்போல்லாம் இந்த கேஸை எடுக்க முடியாது, போயிட்டு பிறகு வாங்க என ஸ்டேஷனில் இருந்த போலீசார் அலைக்கழித்ததாக கூறப்படுகிறது. 5 o'clock என் சார்ஜர் போட்ட மொபைலை எடுக்கிறதுக்காக கீழே வரும்போது என் மொபைல் கீழே இல்லை. அப்போ நான் உடனே கேமரா செக் பண்ணி அந்த மொபைல் நைட்டு 1 o'clockலேருந்து 4 o'clock வரையும் செக் பண்ணும்போது 4 மணிக்கு ஒருத்தர் உள்ள எடுத்துகிட்டு போகிற அந்த ஃபுட்டேஜ் எனக்கு கிடைச்சதுன்னா நான் 5 மணிக்கு நான் உடனே ஸ்டேஷனுக்கு போய் இங்கே என் மொபைல் இந்த மாதிரி என் ஹோட்டலில் இருந்து ஒருத்தர் அடையாளம் தெரியாத ஒரு நபர் எடுத்துகிட்டு போகிறாங்க சார், அதுக்கு ஃபுட்டேஜ் வீடியோ இருக்குது, அந்த அக்யூஸ்டோட ஃபோட்டோவோட பிரிண்ட் அவுட்டோட நான் கொண்டு போய் அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணேன். ஆனால் அவங்க இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு வாங்க, இப்போ யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. நான் அப்போ 10 மணி வரைக்கும் ஹோட்டலில் போய் வெயிட் பண்ணி காலைல 10 மணிக்கு போகும்போது இன்னைக்கு ஐபிஎல் மேட்ச் நடக்குது, அதனால இன்னைக்கு யாருமே வரமாட்டாங்க, எல்லாருமே ஐபிஎல் மேட்ச் அங்கே போயிடுவாங்க, நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், சார் நீங்கள் பிளாட்ஃபார்மில் தூங்குற ஒருத்தன் தான், நீங்கள் ஈஸியாக ஜஸ்ட்டு நீங்கள் அங்கே பிளாட்ஃபார்மில் பார்த்தாலே கிடச்சிடும், கொஞ்சம் எனக்கு இது பார்த்து கொடுங்கன்னு சொன்னால், இல்லை இதுக்கெல்லாம் பண்ண முடியாது, அது நாங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுத்து இது பண்ணி அதுக்கப்புறம் தான் இன்ஸ்பெக்டர் மேம் வந்ததுக்கப்புறம் தான் பார்க்க முடியும் அப்படின்னு. ஸ்டேஷனில் புகாரை எடுத்துக்கொள்ளாததால் விரக்தியடைந்த சலீம் சென்னை போலீஸ் கமிஷனர் ஆபீஸில் புகார் அளித்தார். கமிஷனர் ஆபீஸில் இருந்து உத்தரவு வந்த பிறகே பெரியமேடு போலீசார் சலீமிடம் விசாரித்தனர். செல்போன் திருட்டு போனதாக புகார் எழுதாமல் மாயமாகிவிட்டதாக எழுதி தரக்கூறி வற்புறுத்தியுள்ளனர். அந்த கம்ப்ளைண்ட்ல நாங்க சொல்றது மாதிரி தான் நீ கம்ப்ளைண்ட் எழுதணும், அதாவது அடையாளம் தெரியாத நபர் அந்த மாதிரிலாம் நீ மென்ஷனே பண்ணக்கூடாது. ஒரு கம்ப்ளைண்ட் ஹோட்டல்ல டோர் ஓப்பன்ல இருந்தது, அதுல லாக்கு கிடையாது, நீ மொபைலை கீழே வச்சுட்டு போன, திரும்ப பார்க்கும்போது மொபைலை காணும், இந்த மாதிரி மொட்டையா தான் இதாதான் கம்ப்ளைண்ட் இருக்கணும் சார். இந்த மாதிரிலாம் எழுத முடியாது. நான் என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, இந்த மாதிரி ஒருத்தர் உள்ள எடுத்து நான் யாரோ என்கிட்ட பிக் பாக்கெட் அடிச்சுட்டு போகல, நான் எங்கேயுமே மொபைலை மிஸ் பண்ணல, என் ஹோட்டலுக்குள்ள எடுத்து உடனே உன் ஹோட்டலுக்குள்ளாடி வச்சு எவனா எடுத்துட்டு போவோம், அதை நாங்க கண்டுபிடிச்சு தரணுமா? இந்த மாதிரி என்ன உள்ள வைப்பாங்களா? அந்த மாதிரி ஏன்ட்ட ரூடா பேசுவாங்க. நொந்து போன சலீம் போலீஸை நம்பி பிரயோஜனம் இல்லை என்ற முடிவுக்கு வந்தார். மர்ம ஆசாமி போட்டோவை வைத்து அவனை தேடத் துவங்கினார். கடந்த 15 நாட்களாக கோயம்பேடு, எழும்பூர், தீநகர் என சென்னை முழுவதும் சுற்றித் திரிந்தார். கடைசியாக தீநகர் பஸ் ஸ்டாண்டில் அந்த திருட்டு ஆசாமி சிக்கினான். அவன் செல்போனை வேறொருவரிடம் விற்றுவிட்டதாக கூறினார். உடனடியாக சலீம் செல்போன் திருடியவனையும் விற்க உதவிய அவனது நண்பனையும் ஆட்டோவில் ஏற்றி ஸ்டேஷனுக்கு அழைத்து வந்தார். டெய்லி ஸ்டேஷனுக்கு வான்னு சொல்லுவாங்க, சிஎஸ்ஆர் காப்பி இன்னைக்கு தரேன், நாளைக்கு தரேன், அப்படி நாளை கடத்திட்டே இருந்தாங்க சார். ஆனா நான் என் ஹோட்டல் ஒர்க்கு முடிச்சுட்டு பகல்ல இந்த அக்யூஸ்ட தேடுறது தான் என் வேலையாவே வச்சிருந்தேன். டெய்லியே ஒரு 3 hours 4 hours கோயம்பேடு, எக்மூர், சென்ட்ரல், இந்த ஒயின் ஷாப்ஸ், இந்த இடத்துல எல்லாம் போய் நான் அக்யூஸ்ட தேடிட்டு தான் இருந்தேன். ஆனா எனக்கு நேற்று 15ஆம் தேதி காலையில அந்த அக்யூஸ்ட் எனக்கு 7:30 மணிக்கு எனக்கு கிடைச்சாங்க. டி நகர் பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு பார்த்தேன் சார். நான் ஒவ்வொரு நாளைக்கும் அவனை தேடும் போது அந்த ஃபுட்டேஜை நான் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன். அந்த அக்யூஸ்ட போயிட்டு இந்த மாதிரி ஹோட்டல்ல இருந்து ஒரு மொபைல் எடுத்தல, மொபைல் எங்கன்னு கேட்டோம்னா தெரியாதுன்னு சொன்னேன். அப்புறம் ஃபுட்டேஜை காட்டினது, ஐயா தெரியாம எடுத்துட்டேன், நான் மொபைல் எங்க இருக்குன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டு போய் மொபைல் இந்த இடத்துல தான் கொடுத்தேன், இவர் தான் எனக்கு வித்து கொடுத்தாருன்னு இன்னொரு ஆளை காட்டினாரு. அப்ப அந்த ஆளையுமே அங்க போகும்போது அவங்களுக்குள்ளாடி ஒரு கேங், அவங்க யாரையுமே காட்டி கொடுக்க மாட்டாங்க. அங்க எஸ்ஐ தேவராஜ் செல்போன் திருடனிடம் விசாரித்தார். 1.5 லட்சம் ரூபாய் ஆப்பிள் போனை 500 ரூபாய்க்கு பாரிஸில் உள்ள ஒரு கடையில் விற்றது தெரிந்தது. மது குடிக்க பணமில்லாததால் லாட்ஜில் புகுந்து செல்போனை திருடியதாக திருடன் கூறினான். செல்போனை வாங்கிய கடைக்காரர் யார் என இருவரிடமும் விசாரணை நடக்கிறது.